அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக தலைமையிலான கூட்டணினா இரண்டு இடதுசாரி கட்சி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, போன்ற நிறைய கட்சிலாம் இருக்கு. அதே போல என்டிஏ கூட்டணியில் பாமக ஒரு கட்சி கொஞ்சம் பலம் அந்த கட்சி இருக்கு. ஆனா பாமக அதிமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. கடைசி ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இல்ல இது ரெண்டு கருத்து சொல்றேன். நீங்க இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தாங்க, பேச்சுவார்த்தை இது பலமா இருக்குன்னு சொன்னீங்க. இரண்டு தேசிய கட்சிகள் தானே. தேசிய கட்சிகளோ இன்டர்நேஷனல் கட்சிகளோ அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் கட்சி இங்கே இருக்கான்னு தான் பிரச்சனை. இங்கே அந்தரத்தில் தூங்குறவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாக்கு வாங்க முடியாது. அதனால் அது தேசிய கட்சியாக இருக்கட்டும் இன்டர்நேஷ்னல் கட்சியாக இருக்கட்டும், அது எனக்கு அதை பற்றி விமர்சனத்துக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் கேட்குறது, இந்த கூட்டணி எப்போ ஏற்பட்டது? மற்ற கட்சி விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் எடுத்துங்க. கம்யூனிஸ்ட் தொடர்ந்து திமுக கூட்டணி தான் இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளோ நாளாக இருக்கு? அவங்களும் ரொம்ப நாளாக இருக்காங்கல்ல. இதுல இந்த கூட்டணியை ஒப்பந்தம் போட்டதுக்கு எத்தனை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஏன் அவங்களுக்குள்ள இருக்க சீட்ஸ் இறங்கி இப்ப கடைசியில் என்ன முடிவு? போன மாட்டி என்ன சீட்டு அதுதானே. இந்த அவங்க இருக்கிற இடத்த தக்க வைக்கிறதுக்கு எத்தனை பேச்சுவார்த்தை, எவ்வளவு நாடகம், எவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ கூப்பிட்டு நான் போகல, நான் கூப்பிட்டு நீ வரலன்னு சொல்லி எவ்வளோ இதுக்கு ஒரு குழு அமைச்சு இவங்க அமைச்சு. இதில் என்ன இருக்கு? நீங்கள் அவங்கவுங்க இருந்த இடத்துல போட்டியிடலாம் சொல்லிட்டு ஒரு வாரத்தில் தானே முடிச்சிருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது? அப்போ அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கா? ஒற்றுமையாக இருந்தால் அவங்க எல்லாமே நம்ம இப்போ இருக்கிற பிரச்சனையில் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறோம், அதனால் நம்ம எல்லாருமே இருக்கிற இடத்த தக்க வைப்போம், அதுக்கு பிறகு எதுவும் பேசிப்போம்னு சொல்லி அவங்க ஒரு இயல்பான கூட்டணின்னா அதுதானே. இவங்க போன நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுனதுனால பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். போன தேர்தலில் இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பகிரங்கமாக திமுக சொல்லிச்சு, இவங்களுக்கு 10 கோடி கொடுத்தேன் சிபிஐக்கு, சிபிஎம்க்கு 15 கோடி கொடுத்தேன். அப்போது இப்போ எவ்வளோன்றது தானே பேச்சுவார்த்தை. இப்போ இவங்க நடத்தின இந்த பேச்சுவார்த்தையினுடைய காரணம், அவர்கள் இந்த சீட் ஷேரிங்கில் எந்த மாற்றம் இல்லை, ஆனால் இந்த ஏதோ பண ரீதியான அவங்களுடைய அப்போ 10 கோடி வாங்கினது இப்போ எவ்வளோன்றது அவங்க இன்னும் காலப்போக்கில் அது வெளிவரும். அதனால அதுதான் பேச்சுவார்த்தை. அதனால இது பணத்தால் ஒரு கூட்டணி உருவாக்கி அது பலமான கூட்டணின்னு அவங்க சொன்னாங்கல்ல, அது அவங்களுடைய அறியாமை. எப்பவுமே வழக்கமாக திமுக தலைமையிலான கூட்டணி பலமாக இருக்கும், அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி பலமாக இருக்கும். ஆனால் இப்போ 2ஆம் இடத்தில் இருப்பது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கின்றது. அதாவது நான் கூட்டணி வேற, தேர்தல் முடிவுகள் வேற. கூட்டணி பலத்தை வச்சோ கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை வச்சோ மக்கள் வாக்களிக்க போறதில்லை. ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியினுடைய கடந்த கால செயல்பாடுகள், அந்த கட்சியின் மீது இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற நம்பகத்தன்மை, இது எல்லாம் தான் வெற்றி தோல்வியை முடிவிருக்கும். இவங்களை நம்பி இவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதை செய்வாங்களான்றது, ஆட்சிக்கு வந்தால் செய்வாங்களா, இல்லை அந்த ஆட்சிக்கு வரனால இது எதிர்த்து போராடுவாங்களா, இதுக்காக முயற்சி எடுப்பாங்களான்றது இருக்குது. அந்த வகையில் எங்கள் மேலே மக்கள் நம்பகத்தன்மை, நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோம். எந்த வாக்குறுதியும், பொய்யான வாக்குறுதியும், செய்ய முடியாத வாக்குறுதியை நாங்கள் சொன்னது இல்லை. ஆனால் இவங்க எல்லாம் சொன்ன எதையோ சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, 3000 ரூபாய் இந்தியா முழுக்க தரப்போகிறோன்னு சொல்கிறாங்க. இவங்க 40 இடத்துல ஜெயிச்சு இந்தியா முழுக்க 3000 ரூபாய் தந்துட முடியுமா? திமுக கூட்டணி 1000 ரூபாய் இந்தியா முழுக்க தருன்னு சொல்கிறாங்க. இவங்க தமிழ்நாட்டில் 40 இடத்துல போட்டிட்டு வெற்றி பெறோன்னு சொல்லி இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த 40 பேர் வெற்றி பெற்றா ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரா கேட்டால், அது இவங்க ராகுல் காந்தியை பிரதமராக ஸ்டாலின் தான் சொல்கிறாரு, பலர் சொல்ல. ஆனால் இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது, நாங்கள் வெற்றி, நான் சொல்கிறேன் இந்தியா கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி, இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி தானே, அவங்க காங்கிரஸ் பெரிய கட்சி. அப்போ ராகுல் காந்தி தானே பிரதமர் ஆகணும். அப்போ ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னா ராகுல் காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்ல. ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டிடுறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களுடைய மனைவி ஆனி ராஜா அங்கே ராகுல் காந்திக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க. அப்போ பிரதமரை இவங்க எங்கே உருவாக்க முடியும்?
நீங்க பேசிக்லயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவே ராகுல் காந்தி வர தகுதி இல்லாதவர்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் சொல்ல அப்படி ஒற்றுமையான கூட்டணி, ஒற்றுமையான ஒருவரை நீங்க உருவாக்குவீங்க. மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம், வேணா 2 சீட்டு வாங்கிக்க, இல்லாட்டி ஓடி போனாங்க, விரட்டி விட்டாங்கல்ல. அப்புறம் என்ன பலமான கூட்டணி, உறுதியான கூட்டணி, கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி, இதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து காங்கிரஸுக்கும் அந்தந்த மாநில கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. தேர்தலே தனித்து போட்டிடுறாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்ப அதிமுக என்ன சொல்லுது, நாங்க 40 இடம் தான், இந்த 40 இடத்துல மட்டும்தான் எங்களுக்கான களம். இந்த 40 பேரை எங்களை வெற்றி பெற வச்சா நாங்க மத்திய அரசாங்கத்தோடு போராடி தமிழ்நாட்டுக்கு தேவையானதை நாங்க பெற்று தருவோம். தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகின்ற பாதகங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதுக்கான போராடுகின்ற திறமை எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு யார் பிரதமர்னு பிரச்சனை இல்லை. யார் பிரதமராக வந்தாலும், யார் ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்கலாம் நாங்கள் ஆதரிப்போம், கெட்டது செஞ்சாங்கலாம் எதிர்ப்போம். இதுதான் அதிமுக நிலைப்பாடு. ஆனா இவங்க அப்படி சொல்லலையே. நாங்க என்ன சொல்றோம், நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க, அதுல எல்லாம் என்ன வலியுறுத்துவோம், போராடுவோம் தான் சொல்றோம். ஆனா அவங்க தேர்தல் அறிக்கையில நாங்கள் பெற்று தருவோம் சொல்றாங்க. நாங்களே கொடுப்போம்னு சொல்றாங்க. கொடுப்போம் எப்படி 40 பேரை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பிரதமரை கூட வந்து வேட்பாளரை கூட நீங்க வந்து வெற்றி பெற விடாம செஞ்சுட்டு உங்க கூட்டணியே செய்யுது. அதுக்கு பிறகு நீங்க வந்து இதை செய்வோம்னு சொன்ன எப்படி, நீட்டை நீக்குவோம்னு சொன்னது மாதிரியா? ஏற்கனவே சொன்னது எதையுமே செய்யல இந்த 3 வருஷத்துல. நீங்க இப்போ வந்து இந்தியாவில் வந்து நாங்க செய்ய போறோம்னு சொன்னா இது அதாவது மக்கள் எப்படி நம்புவாங்க? நீங்க நான் தமிழ்நாட்டில் நான் செய்வேன்னு சொன்னா பரவாயில்ல, பெட்ரோல் விலையே எவ்வளவு 500 ரூபாயா? ஒருவேளை வந்து காங்கிரஸ் அமைந்தால் நீங்க காங்கிரஸ் சாத்தியக்கூறு சொல்லியிருப்பாங்க. அமைந்தால்ன்றது எப்படிங்க நான் ஜோசியமா சொல்ல முடியும்? அரசியல் வாக்களிக்கணும். மக்கள் வாக்களிச்சுதான் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 38 தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில் 1, 39 பேர் உங்களை தானே தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 5 வருஷமா இதை செஞ்சிருக்கலாமே. 5 வருஷமா யாரு உங்க கையை பிடிச்சிட்டு செய்வானா? மத்தியில காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைந்தா பங்களிப்பு தேவைப்படும். அதுக்கான வாய்ப்பு பாஜக ஆட்சி அமைந்தா தமிழ்நாட்டுல பங்களிப்பு தேவைப்படலையே சார். நான் வந்து பாஜக ஆட்சிக்கு வரும்னு நான் சொல்லல. ஆனா ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் 5 வருஷம் டெல்லி போய் சுத்தி பார்த்துட்டு வருவீங்களா? எதுக்கும் போராட மாட்டீங்க, எதையும் வாங்கி தர மாட்டீங்க. கேட்டா பாஜக வந்துருச்சு நாங்க என்ன பண்றதுன்னு கம்முன்னு இருப்பீங்களா? ஒரு கட்சி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு இங்க தேர்ந்தெடுக்கிறது? தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஒரு சொல்ற நாடாளுமன்றத்தை 22 நாள் நடத்த விடாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்லிமெண்ட்டே 22 நாள் நடக்க விடாம செஞ்சாங்களா இல்லையா? அதனாலதான் காவிரி நதிநீர் ஆணை அமைக்கப்பட்டது. அந்த நீங்க நீட்டுக்காக ஒரு நாள் பார்லிமெண்ட்டை முடக்க முடிஞ்சுதா? நீங்க உங்க நீங்க ஒரு 38 39 பேர் இருக்கீங்க. உங்க தோழமை கட்சிகள்லாம் எவ்வளவு பேர் இருந்தாங்க? இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணி வச்சிருந்தீங்களா? எல்லா கூட்டணியும் சேர்ந்து போய் பார்லிமெண்ட்டை முடக்கி தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போராடி இருக்கீங்களா? மணிப்பூர் பிரச்சனைக்கு போராடி இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு யாராவது போராடினாங்களா? அதே நேரத்தில் 2014 அதிமுக வந்து 37 இடம் வெற்றி பெற்றாங்க இல்லையா? அப்போதும் இது போன்றதான இருந்தது சார். அதுதாங்க பங்கேற்றால் நாங்க ஆட்சியில பங்கேற்கிறது எங்க நோக்கம் இல்லை. நாங்க போய் வளமான துறை கொடுங்க, வருமானம் உள்ள துறை கொடுங்க, 2G ஸ்கேன் பண்ண போறோம், கொள்ளையடிச்சு இந்தியாவிலே மிகப்பெரிய மெகா ஊழல் செய்ய போறோம்னு சொல்லி பதவி கேட்கல. நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதை செய்வோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு திட்டம் வந்தால் ஏற்போம். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தருகின்ற திட்டமா இருந்தால் எதிர்ப்போம். இன்னும் சொல்ல போனா தேசிய கட்சிகள், அது காங்கிரஸா இருந்தாலும் திமுக இது பாஜகவா இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறது வட மாநிலங்கள். அந்தந்த மாநிலங்கள் சார்ந்த அவங்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய தேவைகள் அடிப்படையில் தான் அவங்க தீர்மானங்கள் எடுப்பாங்க. ஏன்னா அவங்கள வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்கள். அதனால அவங்க வந்து தேசிய கட்சிகள் எல்லாம் வந்து அவங்களுடைய நோக்கம் நமக்கு சில நேரங்களில் பாதிப்பை தருகுது. அப்போ நம்முடைய மாநிலத்துக்காக போராடுகின்ற வீரர்களாக 40 பேர் இருப்போம் சொல்லி அதிமுக சொல்லுது. நாங்க வந்து உறுதியா சொல்றோம், தேசிய கட்சிகள்
திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய முடியாது. ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு விழிப்புணர்ச்சி பெற்ற மாநிலம். இன்னும் சொல்ல போனால் வளம் பெற்ற மாநிலம், வளர்ச்சி பெற்ற மாநிலம். இந்த மாநிலத்தோடு அந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கி இருக்கிறதுனால அவங்களுடைய தேவைகள் வேற, நம்முடைய தேவைகள் வேற. அவங்களுடைய தேவைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய தேவைகளுக்கு அவங்க புரியாது. அதனால நம்முடைய தேவைகளுக்கு போராடி தான் நாம் பெறணும். அது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சாலும், காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும், இல்லை புதிய ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சாலும் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தேவை முழுக்க செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம வந்து நம்ம மாநிலத்தினுடைய உரிமையை காக்கின்ற வீரர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாங்க, நாங்கள் வந்து அதை செய்கிறோம்னு சொல்லி அதிமுக போராடிட்டு இருக்கு. வந்து 7 முறை ஆண்ட அதிமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3வது இடத்துல இருப்பதாகத்தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்க கருத்து என்ன சார்? இல்லைங்க, மக்கள் பேசிக்கிறாங்க, ஊடகங்கள் சொல்லுதுன்றதெல்லாம் வந்து அது இப்போ அதாவது செய்திகள் எல்லாம் வந்து இப்போ உருவாக்கப்படுவதும் திணிக்கப்படுவதும் தான் இன்றைக்கு ஊடகங்களுடைய பணியாக மாறிடுச்சு. இன்றைக்கி செய்திகள்ன்றது செய்தி நிறுவனங்களுடைய விருப்பங்கள் தான் செய்தியாக வெளியாகி கொண்டிருக்கு. அது பெரும்பாலும் ஆளுங்கட்சியினுடைய நெருக்குதலும் ஆளுங்கட்சியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. அதுக்கான காரணம் பல உண்டு. ஏன்னா தமிழ்நாட்டை ஆள்றது திமுக, மத்தியில் ஆள்வது பாஜக. அதனால் அவங்களுக்குன்னு அதிகாரம் இருக்குது, இவங்களுக்கும் அதிகாரம் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அதிகாரமும் இல்லாத மக்களை நம்பி நாங்கள் களத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கே ஒரு சரியான பதில் நான் சொன்னேன்னா என்னன்னா, அதிமுக எப்பவுமே ஊடகங்களை நம்பியோ இந்த விளம்பரங்களை நம்பியோ எப்பவுமே வந்து அதிமுக வெற்றி பெறும்னு யாரும் சொன்னதில்லை. ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த கருத்து கணிப்பு, வாக்கெடுப்பு, அது இதுன்னு ஏதாவது செய்தி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. யாருமே நாங்கள் வந்து வெற்றி பெற மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் களத்தில் நாங்கள் நிற்கிறோம், மக்களோடு இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க. அதனால மக்கள் உணர்வுகள், நாடி துடிப்புகள் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஆதரவை எப்படி வாக்கா மாற்றுறதுன்ற தேர்தல் களம் எங்களுக்கு அனுபவப்பட்ட ஒன்று. அதனால நாங்கள் மக்களுடைய விருப்பங்களை வாக்குகளை மாற்றுகின்ற வல்லமை வாய்ந்த களப்பணியாளர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாங்கள் வச்சிருக்கோம். அதனால நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு நாங்கள் யார் என்பதை, மக்கள் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்றதை மக்கள் சொல்லுவாங்க. அதனால ஊடகங்கள் சொல்றதை வச்சியோ, இன்றைக்கு பலமான தலைவர்கள் என்று ஊடகங்களால் சித்தரிக்கப்பட்டவர்களை வைத்தோ ஒரு முடிவு கோராதீங்க. அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் சாதாரணமானவர்கள், மக்களோடு இருப்பவர்கள், மக்களிலிருந்து உருவாக்கப்படுபவர்கள். அதனால ஒரு தொண்டன் இந்த கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி உட்பட எல்லா பதவிக்கும் வர முடியுன்ற ஒரு நிலை அதிமுக இருக்குது. அதே போல தான் இன்றைக்கும் ஒரு தொண்டர்களை, சாதாரணமானவர்களை, அறிமுகம் இல்லாதவர்களை நாங்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கோம். நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களை வேட்பாளர் நிறுத்துறதுனால இது ஏதோ இவங்க 3வது இடத்துல இருக்காங்க, 4வது இடத்துல இருக்கிறாங்க, இல்லை களத்திலேயே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் உண்மை என்னன்றது தேர்தல் முடிவு சொல்லதானே போகுது. கருத்து மோதல் என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் உள்ளது. கருத்து மோதல் என்பது ஆளுங்கட்சி தவறு செய்தால் சுட்டிக்காட்டக்கூடிய முதல் இடத்துல பாஜக இருக்கின்றது. ஆனா பாஜக நிகராக அதிமுக இல்லை என்றதும் இருக்குது. அதை வச்சுதான் நான் சொல்ல வரேன். இல்லை, நீங்க சொல்றதே தப்பு. அதாவது அதிமுக ஆக்கப்பூர்வமான சித்தாந்த ரீதியான மோதல், நான் முடிச்சிடறேன், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா தொடர்ந்து பயணித்திருக்கு. சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அது பேச சொல்லிய சபாநாயகர் கொஞ்சம் கூட மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது கூட அவங்க பேசுகிற வரைக்கும் அனுமதிப்பார். அது ஊடகங்களில் வெளியே வரும். இவர் பேச ஆரம்பித்த உடனே கட் பண்ணுவாங்க. அதுவும் ஊடகங்களில் வரும். அதை கூட அவங்க அச்சப்படாமல் செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அச்சப்படுகின்ற அவங்கள ஆளுங்கட்சியை மிரள வைக்கின்ற அளவுக்கு தான் அதிமுகவினுடைய செயல்பாடு இருக்குது. இன்றைக்கி கூட களத்தில் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய பிரச்சாரம் என்பது இன்றைக்கு உச்சகட்டத்தில் இருக்குது. இன்றைக்கு இவங்க வந்து எத்தனை பேர் மறைச்சாலும் இன்றைக்கி வந்து களத்தில் வந்து நிற்கிறது அதிமுக மட்டும்தான். திமுக பின்னாடி போக முயற்சி பண்ணுதே ஒழிய திமுக கூட பின்னாடி வர முடியல. அதுதான் இன்றைக்கு கள நிலவரம். நாளையிலிருந்து எங்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், பேச்சாளர்கள் நாங்கள்லாம் வந்து நாளையிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்குகிறோம். அதனால் நாங்கள் வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு நிலையிலும்
தேர்தலை தேர்தலாக அணுகுகிறோம். எங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் மக்களோடு நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இன்றைக்கி கூட எல்லா இடங்களிலும் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியாருடைய கூட்டங்களுக்கு எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பெரிய கூட்டங்கள் ஒரு நாள்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன ஆளுங்கட்சியாக இல்லை அதிகார பலத்தை வச்சுட்டு செய்கிறோமா எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண எதிர்கட்சியாக இன்னும் நீங்கள் சொன்னது போல் எந்தவித பின்புலமும் இல்லாமல் பத்திரிகை பலமும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமான நிலையில் சாதாரணமான வேட்பாளர்களை நிறுத்தி நாங்கள் அந்த களத்தில் நிற்கிறோம். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பலம் என்பது மக்கள் பலம். மக்கள் எதை நினைக்கிறாங்களோ அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். மக்கள் விருப்பங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்கிறோம். மக்களோடு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற சித்தாந்தன்றது என்ன சித்தாந்தம் சொல்கிறீங்க? திமுக வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா சொல்லுது. இதுதான் சித்தாந்த மோதல் நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், திமுகவை போன்ற ஒரு அயோக்கியமான கட்சி எதுவுமே இல்லை. அவங்க சித்தாந்த ரீதியாக இதே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? சனாதனத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்கணும்னு சொன்னார்ல. ஏன் தேர்தல் அறிக்கையில் கொடுக்க வேண்டியதானே? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சனாதனத்தை டெங்கு ஒழித்ததை போல் மலேரியாவை ஒழித்ததை போல் ஒழிப்போம்னு சொல்லணும்ல. தேர்தல் அறிக்கை அதான் நாங்கள் சொல்லணும். ஏன் சொல்ல? அப்போ என்ன கொள்கை உறுதியாகுது? இது ஏமாத்துறதுக்கு, ஜனங்களை வந்து திசை திருப்புறதுக்கு, ஏதாவது பிரச்சனையிலிருந்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பிரச்சனையை திசை திருப்பான்னு பேசிட்டு அதோடு விட்டுட்டு போயிடுவாங்க. இதை இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட சொல்லி இன்னைக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் திமுக கொள்கை ரீதியான கட்சி, சித்தாந்த ரீதியான கட்சின்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி ஏன் சொல்லலை? இன்றைக்கி வீரமணி எங்கே போனார்? அவருடைய வீரம் என்ன ஆச்சு? நீ கேட்கலாம்ல. நீங்கள் செய்கிறது உங்கள் கொள்கை வந்து ஏற்புடையது தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் கொள்கைன்னு சொல்கிறீங்க. அப்போ மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடக்க சொல்ல அந்த கொள்கையை முன்வைக்கணும்ல. அதை ஏன் செய்யலை? அப்போ நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கும் உங்களுடைய நடவடிக்கையும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் அவங்கள வந்து கொள்கை வீரர்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. இப்போது அதிமுகவிலேருந்து பிரிந்து சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் தனிச்சின்னத்தில் போட்டிடுறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அவர் என்ன வேற என்ன செய்ய முடியும் அவரால்? அவருக்கு பதவி ஆசை, ஏதாவது ஒரு பதவி வரணும், இல்லை அவர் பையனுக்கு வரணும்னு நினைச்சாரு. இப்போ எதுவுமே இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை நம்பி போனார். அவங்க வந்து தாமரையில் நில்லுன்னாங்க. இவர் தாமரையில் எப்படி நிற்கிறதுன்றாரு. ஒரு உண்மையில் கொள்கை வீரராக இருந்தால், அதிமுக மேலே ஒரு பற்று உள்ளவராக இருந்தால், அல்லது அது கூட தேவையில்லை, அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நம்ம போகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தாமரை சின்னத்தில் நில்லுன்னு அவங்க கேட்டாங்கல்ல. கேட்டவுடனே இவர் என்ன சொல்லணும்? என்னால் முடியாதுங்க, நான் வந்து என்னுடைய சின்னத்தில் தனி சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லி அவர் உடனடியாக பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன சொன்னார்? நான் போய் எங்கள் மாவட்ட செயலரெலாம் கூப்பிட்டு பேசிட்டு சொல்கிறேன்னா அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு தலைவன் வந்து தலைவனாக இருந்தாலும் வந்து இல்லைங்க, சொல்ல முடியும். நான் சொல்றது கேளுங்க. அப்போ எனக்கு மட்டும் ஒரு இடம் கொடுன்னு கேட்க தெரியுதுல்ல. அந்த இடத்துல நீ தாமரை நில்லுன்னா அதெல்லாம் எப்படிங்க நிற்க முடியும்? நான் ஒரு கட்சியில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த கட்சியில் எங்களுக்குள்ள வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, நான் நிற்க முடியாதுன்னு சொல்லணும்ல. நீ போய் மற்றவங்கள கேட்டு சொல்கிறேன்னு அப்போ மற்றவங்களாம் சேர்ந்து தாமரை நில்லுன்னா நின்றுவியா? அப்போ உனக்கு என்ன கொள்கை பலம், எனக்கு என்ன அந்த கட்சியின் மீது அக்கறை இருக்குது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். ஒரு தலைவன் வந்து உன்னுடைய நோக்கத்தை நீ சொல்லணும். நீ அவங்க மாவட்ட செயலர் யாருன்னா எதிர்ப்பு தெரிவித்தா கூட நீ வந்து எப்படியா போய் நம்ம நிற்க முடியும்னு கேட்கணும். நீ இந்த கட்சி மேலே உண்மையான பற்று இருந்தால் அதை தானே செஞ்சுருக்கணும். ஆனால் மாவட்ட செயலாளர்களை போய் கேட்டு வரேன்னு சொல்கிறேன்னா அப்போ உன் மனசில் சலனம் இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லை, ஒவ்வொரு கட்சியிலும் செயற்குழு நடக்குது, பொதுக்குழு நடக்குது, மாநாடு நடக்குது, மாவட்ட செயல் கூட்டம் நடக்குது. அதெல்லாம் முக்கிய முடிவெடுத்து தான் வெளியிடுவாங்க. அந்த வகையில் வந்து அவர் நிலைப்பாட்டை கலந்து ஆலோசித்து அறிவிக்கலாம், சொல்லிக்கலாம். நீங்கள் நிலைப்பாட்டை வந்து கலந்து ஆலோசிக்கலாம், முடிவெடுக்கலாம், அதை வந்து மாற்றலாம். அதில் வந்து நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொள்கையே மாத்திரிய நீ பிஜேபியில் நிற்கணுமா, தாமரையில் நிற்கணுமா இல்லையான்றதை யார் முடிவெடுக்கணும்? உனக்கு அந்த உணர்வு இருக்கணும்ல. நான் எப்படி தாமரையில் நிற்க முடியும்? நான் ரெட்டையில கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அதிமுகவினுடைய உறுப்பினராக இருக்கணும்னு விரும்புகிறேன். இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி தாமரையில் நிற்கணும்னு கேட்கணும்ல. இப்போ என்ன, தற்கொலைக்கு மேலே ஒரு தற்கொலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
ஏன் ஒரு இடத்துல நிக்கணும் அவரு? அவர் அதுதாங்க ஒரு இடத்துல இவர் பதவி மந்திரி பதவி சொல்லி பிஜேபி அவருக்கு ஏற்கனவே 8 இடம் தரேன் 10 இடம் தரேன்னு சொல்லி தந்தது போல இப்போ மந்திரி பதவி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் இவர் வெற்றி பெற மாட்டாருன்ட்டு. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, இவருக்கு ஒரு 8 இடம் 4 இடமாவது கொடுத்து அந்த இடத்துல தாம்பரையில் நிற்க வச்சு பிஜேபியுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தலான்னு அவங்க பார்த்தாங்க. இவர் போய் தனி நின்ன உடனே ஒரு இடம் தான் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இவர் ஜெயிச்சாருன்னா இவர் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இவரை மந்திரி ஆக்கிறதுக்கு. ஆனால் இவர் என்னன்னா இருக்கிற எம்எல்ஏ பதவி இழந்துருவார். நீங்கள் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக சட்டமன்றத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு அந்த கட்சிக்கு எதிராக சுயேட்சை நின்றாருன்னா மறுபடியும் எப்படி அந்த கட்சிக்கு கிளைம் பண்ண முடியும்? இவர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி சட்டமன்ற உறுப்பினராக அவரை ரிசைன் பண்ணலனா கூட நாங்கள் விட மாட்டோம். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இவர் மந்திரி பதவியை மத்திய மந்திரி ஆகிறது ஆசைப்பட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இழக்க போறாரு. ஒருவேளை ஏற்கனவே வேட்டி இழந்துட்டு காவி வேட்டில் அலைகிறாரு. ஏற்கனவே கொடியை இழந்துட்டு வெள்ளை கொடி போட்டுட்டு திரிகிறாரு. அடுத்து எம்எல்ஏ பதவியை இழக்க போறாரு. இப்போ அதிமுகவை கைப்பற்றுள்ள முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் எத்தனை தொகுதி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு? நீங்கள் நான் இதை சொன்னால் கூட நான் அதிமுக சார்பில் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறேங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு என்னை கண்டிப்பாக கேளுங்க. தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட இது ரெண்டும் நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.